இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் மற்ற பிரச்சனைகள் ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஒரு மெயினான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எம்டிடி அப்படின்னு சொல்லுவோம். எம்டிடினா என்னென்னா மல்டி டிசிப்ளினரி டீம். ஸோ இப்போ நார்மலாக ஒரு தலைவலி, காய்ச்சல், இல்லை ஏதோ ஒரு சைனஸ் பிரச்சனை, காதில் இன்ஃபெக்ஷன், இதுக்கெல்லாம் என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போவீங்க, அந்த டாக்டர் பார்ப்பாரு, அதை டயக்னோஸ் பண்ணுவார், அதையே அவரே ட்ரீட் பண்ணிடுவார், அவ்வளோதான். இதே இந்த கேன்சருக்கு மட்டும் ஒரே ஒரு டாக்டர் பார்த்து அவர் மட்டுமே அதையே ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டார். எப்பயுமே there will be a டீம். இட்ஸ் a டீம் ஒர்க். எதுக்காக நம்ம இந்த டீம் ஒர்க்காக பண்ணுறோம் அப்படின்னா, அப்பதான் நம்மளால அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கியூரை கொடுக்க முடியும். ஸோ இதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ்வலாக இந்த டீமில் ஒரு ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ஒரு சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், அது இல்லாமல் ஒரு பெத்தாலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட், ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் இருப்பாங்க, ஸ்பீச் தெரபிஸ்ட் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து வாட் தே ட்ரை டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ஓவராலாக அதை ட்ரீட் பண்ண பார்க்கறது. ஏன்னா இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ இந்த ஒரு காய்ச்சலா அதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் போடுங்க, இந்த பிரச்சனையா அதுக்கு இந்த மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் கேன்சருக்கு நம்மளால அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுமே டிஃப்ரெண்ட். ஒரே ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் 2 பேஷண்ட்டுக்குமே இருக்கும். ஒரு 2 பேத்துக்கும் அதே எக்ஸாக்டாக இருந்தாலும் 2 பேத்துக்கும் நம்மளால ஒரே ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ஓவரால் மற்ற எல்லா பேக்ரவுண்டையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அவங்களோட பிசிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களோட மென்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச், ஓவராலாக அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டை டிசைன் பண்ணணும்.